ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆன்லைனில் சிட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இலவசமாகவே உங்கள் மொபைலில் இருந்தோ இல்லை கம்ப்யூட்டரில் இருந்தோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. இது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா சிட்டா சிட்டான்னு டைப் பண்ணிக்கோங்க. சிட்டான்னு டைப் பண்ண முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த பட்டா சிட்டா அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கோங்க. உள்ளே வந்ததும் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி இதில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக தமிழில் இருக்குது. நான் வேணா இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் பாருங்கள், அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது சிட்டா இல்லைனா பட்டா காப்பி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். எஃப்எம்பி ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது சிட்டா தான் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த சிட்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டே கிடையாது. இதில் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து தாலுக், அடுத்து வில்லேஜ் செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கு செலக்ட் பண்ணி முடிச்சதும் நீங்கள் எந்த கிராமமோ அந்த கிராமம், அதாவது நீங்கள் எந்த கிராமத்தோடைய நிலத்தோடைய சிட்டா பார்க்கணுமோ அந்த சிட்டா அந்த கிராமத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஊரை ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டா நம்பர் இருந்தால் பட்டா நம்பர் வச்சு எடுத்துக்கலாம். சர்வே நம்பர் இருந்தால் சர்வே நம்பர் வச்சு எடுத்துக்கலாங்க. சர்வே நம்பருங்கிறது புலையன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் வந்து சர்வே நம்பர் போட்டு எடுத்துக்கலாம். இதில் ரூரலாக இல்லை நத்தம்னு கேட்பாங்க. அதாவது அந்த இடம் வந்து நத்தமாக என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. நீங்கள் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து சர்வே நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வே நம்பர் என்னவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 45 போட்டுறோம். 45ல் பார்த்தீங்கன்னா நிறையா சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. உட்பிரிவு நிறையா இருக்கும். இதில் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து இங்கே வந்து மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கான ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சிட்டா வந்து ஓப்பன் ஆகிடுங்க. நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிட்டா கொடுக்குற மாதிரி தான் இருந்தால் வெறும் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிட்டா கொடுத்துக்கலாம். இல்லை இது வேணுனாலும் சேவ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைனில் எப்படி சிட்டா எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே தெரிவிங்க. மற்றபடி எப்படி எஃப்எம்பி எடுக்கிறது, ரெஜிஸ்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இல்லை நீங்களே இதில் போய் ட்ரை பண்ணியும் பாருங்கள், எப்படி எடுக்கணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.